திருச்சி மாவட்டத்தில் உள்ள பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க சிவசூரியனுடன் செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தற்போது விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வராங்க. தற்போது அவர்கள் அனைவருமே கோஷங்கள் எழுப்பி வராங்க. தொடர்ந்து உயர்கொண்டான் மற்றும் கட்டளைமேட்டு வாய்க்கால்களும் தண்ணீர் தந்து வராங்க போராட்டம். இப்போ தற்போது அதிகாரிகள் என்ன உத்தரவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க? தண்ணீர் திறந்து ஏன் இவ்வளவு காலதாமதம்? இப்போ செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. 24ஆம் தேதி கல்லணைக்கு தண்ணீர் வந்துவிட்டது. 24ஆம் தேதி கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. டெல்டா மாவட்ட தண்ணீர் திறந்த உடனேயே திருச்சி மாவட்டத்தில் உள்ள பாசன கால்வாய்களுக்கு மாயனூரிலிருந்து கல்லணை உள்ள 17 கால்வாய்களுக்கு உய்யக்கொண்டான், கட்டளைமேட்டு கால்வாய், ஸ்ரீரங்கம் நாட்டு வாய்க்கால், ஐயன் வாய்க்கால், பெருமலை வாய்க்கால், அதேபோல் வடகரை வாய்க்கால், தென்கரை வாய்க்கால், காட்டுப்புத்தூர் வாய்க்கால் அத்தனை வாய்க்கால்களும் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். இதுவரை திறக்கவில்லை. இப்படியே காலதாமதமாக கொண்டே போனால் திருச்சி மாவட்டத்தில் சம்பா சாவடியை துவக்கி நடத்த முடியுமா என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏறத்தாழ 2.5 லட்சம் ஏக்கரில் 50,000 ஏக்கரில் வாழை, வெற்றிலை கொடிக்கால், கோரைப்புல் போன்ற பயிர்கள் திருச்சி மாவட்டத்தில் சாகுபடி செய்கின்றன. தண்ணீர் எப்போ திறப்பதா அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தண்ணீர் திறக்காததுக்கு என்ன காரணம்? அதான் நாங்கள் ஏற்கனவே தண்ணீர் திறக்காத காரணம், கல்லணையிலிருந்து காவிரியுடைய டெல்டா மாவட்டங்களான கடமடை பகுதிக்கு சென்ற உடனே நாங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்பொழுது போய்விட்டது. இன்றைக்கு 4 மணிக்குள் தண்ணீர் திறப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அப்படி திறக்காவிட்டால் நாளை காலை அங்கங்கே நெடுஞ்சாலைகளில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாயனூரில் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் தண்ணீர் திறந்ததா விவசாயிகள் சொல்றாங்களா, அது உண்மையா? இல்லை, இது வரைக்கும் திறக்கப்பட்டதா தெரியல. ஏன்னா நேற்று தொட்டியத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணி திறக்க சொன்னாங்க. இன்னைக்கு தான் மாலை திறக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி திறந்தா தெரியல. அது மாதிரி திறந்திருந்தால் அதிகாரிகள் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கையில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைத்ததாக இருக்கும். எனவே திருச்சி மாவட்ட பாசன கால்வாய்களுக்கு ஒட்டுமொத்தமாக இன்று மாலை 4 மணிக்குள் திறந்தாக வேண்டும்.